டேய் செந்தூர் கரைஞ்சிட்டே வருதுடா சாப்பிடுடா. எனக்கு வேணாம். நீ சாப்பிடு போல இல்ல தோட்ட. இல்ல பரவாயில்ல. சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். டேய் நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு தெரியுது. உன் ஹெல்த் ப்ராப்ளம்னால தானே. டேய் நீ டென்ஷனா இருந்தா உன் பிளட் பிரஷர் ஏறி உன் ஹார்ட்ல இருக்க 2 ஓட்ட 4 ஓட்டி ஆயிரும்டா. டென்ஷன் ஆகாத காமாவு. இப்ப அட்வைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தியா? டேய் கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிடா. நம்ம இப்ப சம்பாதிக்கிறதா ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம 2 பேரும் நல்லா சம்பாரிச்சோம்னா within few yearsல உனக்கு கடன் அடைச்சிடலாம்டா. நீ எதுக்கு இங்க கடன் அடைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவை. நான் டே அண்ட் நைட் என் கடையில வேலை செஞ்சு அதெல்லாம் அடைச்சிடுவேன். திமிரு பிடிச்சவன் புடிச்ச புடியா இருக்க. உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. நீ முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணு. அப்பதான் வாழ்க்கையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு உனக்கு தெரியும். நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். டேய் இது என்னடா புது கதை? ஒன் சைடா. யாரா அந்த பொண்ணு? அது சீக்ரெட் சொல்ல முடியாது. நான் தானே கேக்குறேன் சொல்லுடா. அது ஒரு பொண்ணு உனக்கு தெரியாது விடு. அதான்டா பேரு சொல்லுடா. அது பேரு சொல்லுடா. பேரு சொல்லுடா. சங்கரி. ஐயோ சங்கரியா? டேய் சிவாவோட தங்கச்சிடா. எனக்கு அந்த பொண்ணு தெரியுமே. டேய் நல்ல பொண்ணுடா. டேய் எப்படா ப்ரோபோஸ் பண்ண போற? என் ஹெல்ப் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நானே பாத்துக்கிறேன். நிச்சயமா இரு. ஏதோ ஒன்றா நீ லவ் பண்றல அது போதும். டேய் அப்படியே நானும் உன்கிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லணும்டா. சீக்ரெட்டா? என்னது? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவன் என்கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணா. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா அது யாருன்னு தெரிஞ்சா நீ டென்ஷன் ஆகக்கூடாது. செய்யா?